இன்று காமராஜர் பிறந்தநாளை ஒட்டி முதலமைச்சர் உங்களுடன் ஸ்டாலின் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தினாலும் அது தமிழ்நாடு முழுக்க மக்கள் பயன்படும் வகையில் நான் தொடங்கி வைக்கேன்னு சொல்லியிருக்கேன். எப்படி பாக்குறீங்க? இது வரைக்கும் யாருடன் ஸ்டாலினா இருந்தாரு, பிரச்சனைகளுடன் ஸ்டாலின். அதனால இன்னைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்பது பிரச்சனைகளுடன் ஸ்டாலினாக தான் முடிய போகுது. இன்னைக்கு அரசு அதிகாரிகளை அவர்கள் செய்தி தொடர்பாளர்களாக நியமித்திருக்கிறார்கள். ஏன்னா இனிமே திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வீட்டுக்கு போக முடியாது. போனா மக்கள் கேள்வி கேட்பார்கள். ஒரு வீட்டுக்குள்ள போனா அந்த அம்மா கேட்பாங்க, கேஸுக்கு 100 ரூபாய் இன்சென்டிவ் கொடுக்குறீங்களே எங்கன்னு கேட்பாங்க. அந்த வீட்டு தம்பி கேட்பாரு, கல்வி கடனை ரத்து பண்ணுன்னு சொல்றீங்களே எங்கன்னு கேட்பாரு. அந்த வீட்டு ஐயா கேட்பாரு, கேஸ் இது மீட்டர் ரீடிங்க மாசம் எடுக்கிறேன்னீங்களே எங்கன்னு கேட்பாரு. அந்த அம்மா, அந்த வீட்டோட அம்மா முத கேட்பாங்க, டாஸ்மாக் எடுக்கிறேன்னீங்களே ஏன் எடுக்கலன்னு கேட்பாங்க. அதனால இவங்க வீட்டுக்கு போக முடியாது. ரோட்ல அங்கன்வாடி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் ரோட்ல நிக்கிறாங்க. வீட்டுல போய் யாரை தேட போறீங்க? அதனால முற்றிலுமாக தோல்வி அடைந்த அரசின் ஒரு பதற்றத்தோடு ஏற்படுத்தப்பட்ட திட்டம் இது. நீங்க 45 நாட்கள்ல எல்லாத்துக்கும் தீர்வு காணும்னு சொல்லி 4 வருடம் என்ன செஞ்சீங்க நாம கேட்கிறோம். அதனால நிச்சயமாக தோல்வியின் முடிவு. மக்களுக்கு அதிகாரிகள் போனா எனக்கு மகிழ்ச்சி தான், ஏதோ நடக்கிறது நல்லது நடந்தா நல்லதுதான். ஆனா ஏன் இவ்வளவு நாள் செய்யல அப்படின்றது நமது கேள்வியாக இருக்கிறது. அப்படி இருந்தாலும் 200 தொகுதி கன்ஃபார்மா ஜெயிப்போம் அப்படிங்க. கனவு கண்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதனால கனவு கண்டு கொண்டே இருக்கட்டும்.